Hello everyone, நான் Evangelin. Welcome back to Arivom Aayiram. இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ரிலிஜியனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி இந்த உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்களால் ஃபாலோ பண்ணப்படுற ரெண்டு பெரிய ரிலிஜியன் தான் கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும். இந்த ரெண்டுமே வேறு வேறு ரிலிஜியனாக இருந்தாலும் இதுக்கிடையே நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அந்த ஒற்றுமைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், குரானை முஸ்லீம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் பைபிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பைபிளை ரெண்டு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க, நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட். இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் சொல்லியிருக்கிற எல்லாமே குரானோட ஒத்து போகக்கூடியதாக இருக்குது. அதாவது அங்கே உள்ள கேரக்டர்ஸும் இங்கே உள்ள கேரக்டர்ஸும் ஒன்றா இருக்குது அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோன்னா இங்கே நம்ம ஆதாம் சொல்லுவோம்ல, ஆதாம் அப்படின்ற கேரக்டர் இங்கே ஆதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரஹாம் அப்படின்ற கேரக்டர் இங்கே இப்ராஹிம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மோசே அப்படின்ற கேரக்டர் இங்கே மூசா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனால இவங்களோட மூதாதையர்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் இது எல்லாமே ஒன்றா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன் என்னதுன்னா வே ஆஃப் ஒர்ஷிப். இவங்க ரெண்டு பேருமே ஆப்ரஹாமிக் ஒர்ஷிப் அந்த முறையை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க மோனோதிசம், ஒரே ஒரு கடவுள் அப்படின்றது தான் ரெண்டு சமயங்களுமே ரெண்டு மதங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ரெண்டுலேயுமே ஐடல் ஒர்ஷிப், அதாவது சிலை வழிபாடை நம்ம பார்க்க முடியாது. அதனால இந்த ரெண்டு ஒர்ஷிப் முறையுமே ஒன்று போல் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் என்னதுன்னா, நம்ம இஸ்லாமோட வரலாறில் போய் பார்க்குறப்ப அங்கே மெக்காவில் உள்ள காபாக்கு முன்னாடி சிலர் இது பேகனிசம் அப்படின்ற மதத்தை பரப்பி அங்கே உள்ள சிலைகளை கொண்டு இங்கே வச்சு வழிபட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது இஸ்லாமுக்கு எதிரான ஒரு கொள்கை தான். ஏன்னா இங்கே ஐடல் ஒர்ஷிப்பை இங்கே அலோ கிடையாது. அதனால மற்ற இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப அதுக்கு எதிராக எழும்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிலீவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் சீக்கிரமாக நிற்கும், அதுக்காக கடவுள் தன்னோட இறை தூதுவரான முகமதை அவர் வருவார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே பைபிளில் பார்த்தோன்னா யூத மக்கள் அவங்கள மீட்கிறதுக்காக மேசியா அப்படின்றவர் வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கு. ஃபோர்த் என்னதுன்னா, ஜீசஸ் குரான்லையும் இடம் பெற்றிருக்காரு. அவரை பற்றி விளக்கமாக குரான் குறிப்பிடுது. இஷா நபி அப்படின்ற பெயரில் ஜீசஸ் குரானில் குறிப்பிடப்பட்டிருக்காரு. குறிப்பிடத்தக்க செய்தி என்னதுன்னா, இங்கே எப்படி பைபிளில் எப்படி அவரோட பிறப்பை தெளிவாக சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி குரானும் குறிப்பிடுது. என்னென்னா, ஜீசஸ் ஒரு செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் ஆகாத ஒரு பெண், கன்னித்தன்மை உள்ள பெண்ணுக்கு பிறக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமானது என்னதுன்னா, இங்கே குரானில் ஜீசஸ் கடவுளுடைய மகன், சன் ஆஃப் காட்னு குறிப்பிடாம அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றத மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. ஜீசஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் செஞ்ச மிராக்கிள்ஸையும் குரானில் பலவற்றை குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிடத்தக்க செய்தி என்ன அப்படின்னா, குரானில் பேரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிற ஒரே பெண் அப்படின்னா அது ஜீசஸோட அம்மா மேரி மட்டும்தான். மற்ற யாரையுமே பேரை சொல்லி குறிப்பிடவே இல்லையா. மற்ற எல்லாரையுமே இவங்களோட தாய், இவங்களோட மகள், இவங்களோட மனைவி அப்படின்னு ரிலேஷனை வச்சு தான் குறிப்பிட்டிருக்காங்களாம். இது ஃபிஃப்த் ஒன் என்னதுன்னா, ஜீசஸோட செகண்ட் கம்மிங், அதாவது இரண்டாவது வருகை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே, கடைசி நாள், இது எல்லாமே குரான்லேயும் குறிப்பிட்டிருப்பாங்க. இவ்வளோ ஒற்றுமைகள் இருக்கே, அப்புறம் இதுக்கு ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சில சமயங்களில் தோணலாம். ஏன்னா அடிப்படை கருத்துக்களை மாறுபடுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமில் ஒருவரோட சுமையை மற்றொருவர் சுமக்க முடியாது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஜீசஸ் மற்ற எல்லாரோட பாவத்துக்காகவும் அவர் இறந்துருப்பாங்க அப்படின்னு, சிலுவையில் இறந்துருப்பாங்க அப்படின்ற பாயிண்ட்டை வைப்பாங்க. இதை இஸ்லாம் ஏற்க மறுக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் என்னதுன்னா, ஜீசஸ் ஒரு தீர்க்கதரிசி தான், அவர் கடவுளோட சன் இல்லை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது என்னதுன்னா, ட்ரினிட்டி, திருத்துவம். கிறிஸ்தவத்தில் கிறிஸ்டியன்ஸ் ஃபாதர், சன், அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு திருத்துவமான கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முஸ்லீம்ஸ் ஏற்றுக்கொள்ளலை. இந்த கருத்துக்கெல்லாம் மாறுபடுறதுனால ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் உங்ககிட்ட இதை தான் சொல்ல நினச்சேன். எனவே இந்த வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்தால், ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.